வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தொகுப்பில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கப் போகிறது மற்றும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி மிகவும் விரிவாக பார்க்கப் போகிறோம். சனியின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பொறுமைக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது. உங்கள் நட்சத்திர அதிபதி சனி பகவான் மற்றும் ராசிநாதன் சந்திரன் ஆகியோரின் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடத்தில் நிலவி வந்த நெருக்கடிகள் குறையும். உங்களை மறைமுகமாக எதிர்த்தவர்கள் இப்போது பின்வாங்குவார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதற்கேற்ற அதிகாரங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து சிக்கல்கள் தீரும். குறிப்பாக இரும்பு, எண்ணெய், இயந்திரங்கள் மற்றும் சட்டம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் இரட்டிப்பாகும். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்படுவது வெற்றியைத் தரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் வரவுகள் சீராக இருக்கும். அதே சமயம் தேவையில்லாத செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். எனவே செலவுகளை திட்டமிடுவது அவசியம். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகளை இந்த மாதம் தவிர்க்கவும், மாறாக பழைய கடன்களை அடைப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள். சேமிப்பு பழக்கத்தை அதிகரிப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். குழந்தைகளுக்காகச் செய்யும் செலவுகள் பிற்காலத்தில் நல்ல பலனை தரும். வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது மட்டும் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க உதவும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதால் மன அமைதி கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பூசம் நட்சத்திரக்காரர்கள் கால்கள் மற்றும் மூட்டு சம்பந்தமான வலிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முறையான உடற்பயிற்சியும் அதிகாலை நடைப்பயிற்சியும் அவசியம். வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். எனவே சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும். தேவையற்ற மன உளைச்சலை தவிர்க்க தியானம் மேற்கொள்வது சிறந்தது. இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கச் செய்ய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மேலும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது உங்கள் கஷ்டங்களை போக்கும். முடிந்தவரை முதியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதுபோன்ற துல்லியமான நட்சத்திர பலன்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றுமொரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.